பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டம் இயற்று, சட்டம் இயற்று. ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்று. மயிலாடுதுறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காதலனும் சிறுமியும் சடலமாக மீட்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தில் இப்போது திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தரங்கம்பாடி தாலுகாவின் புதுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து, மகன் பார்த்திபன், வயது 19. ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் கொத்தனாராக வேலை செய்து வந்தார். இவர் 17 வயது சிறுமியை காதலித்து வந்தார். அந்த சிறுமி 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்வதற்காக தயாராகி வந்தார். இவர்கள் 2 பேரும் காதலிப்பது பெற்றோருக்கு தெரிய வந்தது. சிறுமி இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்தவர். இதனால் அவரது வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த காதல் விவகாரம் இரு வீட்டார் பிரச்சனையாகவும் மாறியது. ஏற்கனவே இரு வீட்டாரும் தகராறில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதற்கிடையே திங்கட்கிழமையும் மோதல் வெடித்தது. அதன் தொடர்ச்சியாக இளைஞரின் தந்தை பொறையார் போலீசில் புகார் அளித்தார். அதில் சிறுமியின் தந்தை தன்னை ஜாதியை சொல்லி திட்டியதோடு தாக்கியதாகவும் கூறினார். இது பற்றி போலீசார் விசாரணையை துவங்கினர். இதற்கிடையே விடிந்ததும் தனது மகளை காணவில்லை என்ற அதே பொறையார் போலீசில் சிறுமியின் தந்தை புகார் செய்தார். ஏற்கனவே விஷயம் தெரிந்த போலீசார் இளைஞர் பார்த்திபனையும் தேடினர். அப்போது அவரும் வீட்டில் இல்லை. இதனால் காதலர்கள் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம் என்று கருதினர். பார்த்திபனின் செல்போன் நம்பரை டிராக் செய்தனர். சிக்னல் காட்டிய இடத்துக்கு சென்று பார்த்த போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர். சாத்தங்குடியில் உள்ள கொட்டகை ஒன்றில் 2 பேரும் தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தனர். 2 பேரின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் ADSP சுரேஷ் தலைமையிலான போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது இரு வீட்டு உறவினர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறுமி உறவினர்களின் வாகனங்கள், வீடுகளை இளைஞர் வீட்டார் அடித்து நொறுக்கியதால் பதற்றம் தொற்றியது. இதற்கிடையே பார்த்திபன் குடும்பத்தினரும் உறவினர்களும் இது தற்கொலை அல்ல, கொலை என்று குற்றம் சாட்டினர். ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்து விட்டாளே என்று 2 பேரையும் சிறுமியின் தந்தையே ஆணவ படுகொலை செய்துள்ளார். அவரையும் அவரது அடியாட்களையும் கைது செய்ய வேண்டும் என்று கூறினர். ஆணவ கொலை என்று வழக்கு பதிவு செய்து சிறுமி வீட்டார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொறையார் போலீசில் பார்த்திபன் தந்தை புகார் செய்தார். அதில் அவர் கூறியது: இரவோடு இரவாக வெளியூர் நபர்கள் எங்கள் ஊரில் சுற்றித் திரிந்தனர். அவர்கள்தான் என் மகனை கடத்தி சென்று இருக்கின்றனர். சிறுமியையும் சேர்த்து ஆணவ கொலை செய்துவிட்டனர். சிறுமியின் தந்தையும் அவர் அனுப்பிய அடியாட்களையும் கைது செய்ய வேண்டும். இது கொலைதான் என்பதை காட்ட பல ஆதாரங்கள் உள்ளன. குறிப்பாக கொட்டகை கேட் அருகே இருந்த மூங்கில் கம்புகளில் இரத்த கரை படிந்துள்ளது. 6 மாதமாகவே என் மகனை அந்த கும்பல் மிரட்டி வந்தது. 2 பேரையும் அவர்கள்தான் கொன்றுவிட்டனர். அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று புகாரில் கூறியிருந்தார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி இளைஞரின் உறவினர்கள் VCK மாவட்ட செயலாளர் மோகன்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் அன்பரசன், இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான கட்சியினரும் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். பின்னர் சாத்தங்குடி டு தரங்கம்பாடி சாலையில் மறியலை துவங்கினர். ஆணவ கொலை என்று வழக்கு பதிவு செய்தால்தான் சடலத்தை வாங்குவோம் என்று கூறி போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் அங்கு டிராபிக் ஜாம் ஆனது. போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பவம் தற்கொலையா கொலையா என்பது பற்றி அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.